Speaker, madam. When, sorry. Chairman, sir. 2016 ஸ்பீக்கர் சாருக்கு பதிலாக இந்த காங்கிரஸ் உடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி ஸ்பீக்கர் மேடம்னு சொல்லியிருந்தாரு. உடனடியாக அவரு அதை உணர்ந்து சாரி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாரு. அவர் அந்த சாரின்னு கேட்டார் இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் கிளிப்பிங் மட்டும் பார்த்தீங்கன்னா மீம் மெட்டீரியலா மாறி போச்சு. இப்போ வரைக்கும் அதை மீம்ஸாலா யூஸ் பண்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி எப்படி என்னென்னத்தையோ ஒளறிக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஒளறிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஆளும் வளரல, புத்தியும் வளரல, பேசுற விதமும் இப்போ வரைக்கும் சுத்தமா மாறவே இல்லை. Speaker, sir, examine it and we'll get back to you. Chairman, And Chairman, sir. ஸ்பீக்கர் சார்னு சொல்றதா இல்ல சேர்மேன் சொல்றதான்னு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டு பேசுறாரு பாருங்களேன். இந்த லட்சணத்துல இவருக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகணும் அப்படின்ற பேராசை வேற. யோ, முதல்ல பார்லிமெண்ட்ல எப்படி பேசணும், பார்லிமெண்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கோயா. இதுல இந்த ஆளு எல்லோப்பியா வேற இருக்காரு. பார்லிமெண்ட்டுக்கு இவருடைய சிஸ்டர் பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இவர் வந்திருந்தாரு. அது எப்படி தெரியுமா, தோல் மேல கை போட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு. பார்லிமெண்ட்டுக்கு வராரு, ஆனா பார்க்குக்கு வர மாதிரி வந்துட்டு இருந்தாரு. இவர் தாத்தா என்னடானா இந்த நாடு அவங்க குடும்ப சொத்து அப்படின்ற மாதிரி பன்றிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் தார வார்த்து கொடுத்தாரு. இப்போ இவர் என்னடானா பார்க்ல சிப்லிங்ஸ் நடந்து போற மாதிரி பார்லிமெண்ட்டுக்குள்ள இவங்க 2 பேருமே நடந்து போறாங்க. இது மாதிரிலாம் சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டா யாருங்க இவருக்கெல்லாம் ஓட்டு போடுவா? சொல்லுங்க, யாரு இவருக்கெல்லாம் ஓட்டு போடுவா? ரைட்டு. அடுத்ததாக எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் கூட நம்முடைய பாரத பிரதமரை லிங்க் பண்ணி எப்பொழுதும் போல இந்த கேடுகட்ட காங்கிரஸ் அவங்களுடைய ரொம்ப ரொம்ப கேவலமான மட்டகரமான அரசியலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் கூட நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிற மாதிரி ஏஐல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உருவாக்கி அதை பார்லிமெண்ட்ல மட்டும் கிடையாதுங்க, இந்த காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் பில்போர்டாவே வச்சிருக்காங்க. அதை மக்கள் பார்க்கணும், மக்கள் மோதியை தப்பா நினைக்கணும் அப்படின்றதுக்காக ஏஐல ஜென்ரேட் பண்ணி இப்பேற்பட்ட மோசமான மட்டமான விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த ஏஐ இருக்கு இல்லையா, இந்த ஏஐ அந்த ஏஐயை இந்த காங்கிரஸ்காரனுங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா? அவனுங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண தெரியுமா? ஏன் இந்த பாஜக இருக்கிறவங்களுக்குலாம் ஏஐலாம் யூஸ் பண்ண தெரியாதா? இவ்வளோ கேடுகட்ட காரியத்தை இந்த காங்கிரஸ்காரனுங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்த உடனேயே ஒரு சில பாஜக ஆதரவாளர்கள், நான் அவங்கள பாஜக காரங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ராகுல் காந்தி, சோனியா, பிரியங்கா ராபர்ட் வாத்ரா, நேரு, இந்திரா, ராஜீவ்னு இவங்க எல்லாரையுமே இவங்களுடைய வரலாறுகள் எல்லாத்தையுமே ஏஐல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேடுகட்ட காங்கிரஸ் குடும்பத்துடைய வரலாறை ஏஐ மூலியமா இந்த மக்களுக்கு எளிமையான முறையில் இந்த பாஜக ஆதரவாளர்கள் இவங்களா விளக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடே தற்குறி காங்கிரஸ் காரணங்களா, நீங்களா பாஜகவை மோதியை விமர்சனம் பண்ணணும்னா ஃபேக் நியூஸு, ஃபேக் இமேஜஸ்ஸு, ஃபேக் வீடியோஸு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இதெல்லாம் நீங்கள் உருவாக்கணும். ஆனால் எங்களுக்கு இந்த கவலைலாம் ஒன்றுமே கிடையாது. நடந்ததை நடந்த மாதிரியே அப்படியே சொன்னாலே போதும். உங்களை மாதிரி உட்காந்துக்கிட்டு ஃபேக்காக உருவாக்க தேவையில்லை. உண்மையாலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத டேட்டாவோட எடுத்து பேசினாலே போதும். காங்கிரஸுடைய கதை கதம் தான். அதை மாதிரி பாஜக தொடர்ந்து உண்மையாக சொல்லி அரசியல் பண்ணுறதுனால தான் இந்த காங்கிரஸால் பாஜகவுக்கு எதிராக கவுண்டரே பண்ண முடியல. பார்லிமெண்ட் வரைக்கும் மோடி விசஸ் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்ற ஒரு விவகாரத்தை கொண்டு வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ராகுல் காந்தி பேர் கூட தான் இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ல மோடி பேர் இருக்கு, அப்போ மோடி கல்பிரேட் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்களே. சேம் எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ்ல ராகுல் காந்தியோட பெயர் எவ்வளவு முறை வந்திருக்கு, அதை பத்தி பேசுங்களா பார்க்கலாம். ஏன் வாயை திறக்கவே மாட்டேன்றீங்க? மோடியின் பெயர் எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ்ல இருந்ததாமா, அதை வச்சு அமெரிக்கா காரணங்க, அதாவது ட்ரம்ப் நம்மளுடைய மோடியை மிரட்டுறாங்களாமா. அதுக்கு பயந்து தான் இப்போ ரீசெண்டா நம்முடைய மோடிஜி அமெரிக்கா கூட டீலே போட்டிருக்காராமா. அதனால தான் அமெரிக்கா பொருட்களுக்கு இங்கே 0 டாக்ஸ்னு மோடி சொல்லியிருக்காராமா. அமெரிக்கா இது மாதிரி பிளாக்மெயில் பண்றதுனால தான் அமெரிக்காவை பார்த்து பயந்து நம்முடைய மோடிஜி ரஷ்யா கூட டீல் போட்டாங்களே அது எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டாராமா. எந்த ஒரு வாணிப தொடரும் இதுக்கப்புறமா ரஷ்யா கூட இருக்காதுன்னு மோடி சொல்லியிருக்காராமா. இதுக்கப்புறமா பாருங்க, ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா வேலை பார்க்க போகுது, புட்டினை மோடி பகச்சிக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னத்தையோ உளறிட்டு வரானுங்க.
இவனுங்க இவ்வளோ குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைக்கிறானுங்க இல்லையா, இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளுக்கும் நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் மூலியமா பதிலடி கொடுக்குறேன். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்ற மாதிரி இந்த எல்லா இன்சிடென்ட்டுக்கும் பதிலளிக்கிற வகையில இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் இருக்க போகுது. அதை நான் இப்போ சொல்றேன் கேளுங்க. ஜனவரி 26 நம்முடைய குடியரசு தின விழா. அந்த குடியரசு தின விழாவுக்கு இங்க ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும். முக்கியமா டெல்லியில அணிவகுப்புகள்லாம் நடக்கும். அந்த ஒரு அணிவகுப்பை பார்க்கறதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அணிவகுப்புலாம் அவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. அதை பத்திலாம் நாம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனா ரிப்பப்ளிக் ரேலியில ஒரு பயங்கரமான விஷயத்த நம்முடைய பாரத பிரதமர் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி இங்க நிறைய பேர் பேசவே இல்லை. ஏன் பேசலன்னு எனக்கு தெரியல. பட் ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எப்பேற்பட்ட விஷயம், என்ன மாதிரியான சம்பவம் அப்படின்றது கண்டிப்பா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னா, ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகவே ஆகாது. சுத்தமா செட்டே ஆகாது. ரஷ்யா விசஸ் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தான் இங்க ரஷ்யா விசஸ் யூரோப்பும் இருக்கு. இப்போ நாம ஐரோப்பா கூட டீல் போட்டோம்னா ரஷ்யா கோச்சுக்கும், புதின் நம்ம மீது கோவப்படுவாரு, நாம அதாவது இந்தியா ரஷ்யாவை டிச் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த உலக நாடுகள்லாம் பேசும். முக்கியமா ட்ரம்ப்புக்கு பயந்து மோடி இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவானுங்க. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது மாதிரியான தற்குறித்தனமான பேச்சுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே இல்லை. அங்க ரிப்பப்ளிக் ரேலி நடக்கும் பொழுது இந்தியா மற்றும் ரஷ்யா இவங்களுடைய கூட்டு முயற்சியில உருவான ஆயுதங்களை, பாதுகாப்பு ஆயுதங்களை ஐரோப்பிய தலைவர்கள் முன்னாடி கெத்தா காட்டினாரு. அதாவது உன் கூட நான் பிசினஸ் பண்றதுனால ரஷ்யாவை விட்டு கொடுக்க முடியாது, புட்டின் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காரு. மனுஷன் அந்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கிட்ட சொல்லாம இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய உலக நாடுகள் நிறையவே இருக்கு. அவங்களுக்கு புரிகிற வகையில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை நம்முடைய பாரத பிரதமர் கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த ராகுல் காந்தி என்ன பண்றாரு, பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு, பார்லிமெண்ட் உள்ள கூட கிடையாது, பார்லிமெண்ட் வாசல்ல மோடி காம்ப்ரமைஸ்டுன்னு பேனர்லாம் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக, பாரத பிரதமருக்கு எதிராக இது மாதிரியான கேவலமான வேலைகள்லாம் பார்த்துட்டு வர்றாரு. எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ்ல மோடியோட பெயர் இருக்கிறதுனால மோடி பயந்துகிட்டு அமெரிக்கா கூட ட்ரம்ப் கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ராகுல் காந்தி பேசிட்டு வராரு. இந்த ராகுல் காந்தி ஏதோ பெரிய உத்தம புத்திரன் மாதிரியும் யோகிய சீகாமணி மாதிரியும் பேசுறாரு. இவரு எம்புட்டு முறை சைனாவுக்கு சொல்லாம கொல்லாம போயிருக்காரு. அதை பத்தி எல்லாம் பேசுவோமா? ஏதோ ஒரு பப்ல ஒரு லேடி கூட மீட்டிங்ல அட்டன் பண்ணாரு. அதை பத்தி எல்லாம் பேசுவோமா? காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது காங்கிரஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சைனாவுக்கு போய் அங்க இருக்கிறவங்க கூட எல்லாம் மீட்டிங் போட்டாங்களே, அந்த மீட்டிங் என்ன மாதிரியான மீட்டிங் அப்படின்றத மீடியால பப்ளிஷ் பண்ணாங்களா? பப்ளிக்ல அந்த விஷயம் என்னன்னு சொன்னாங்களா? இல்ல, காங்கிரஸ் அரசு அந்த மீட்டிங்க அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இதை பத்தி பேசுவோமா? அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இப்போ பேசுவோமா? அது மட்டும் கிடையாது மக்களே, நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் திடீர்னு மாயமா போயிடுவாரு. எங்க போறாரு, எங்க இருக்கிறாரு, யாரை பார்க்க போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு தாய்லாந்துல இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வரும். திடீர்னு சிங்கப்பூர், மலேசியால இருக்கிற மாதிரிலாம் நியூஸ் வரும். இதெல்லாம் பத்தி பேசுவோமா? ராகுல் காந்தியோடைய சிட்டிசன்ஷிப் அதை பத்தி பேசுவோமா? அது ஒரு பெரிய விவாத பொருளா மாறிச்சு. ராகுல் காந்தியுடைய சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுவோமா? ராகுல் காந்தியுடைய அம்மையார் சோனியா காந்தி அவங்க ஓட்டுரிமை வாங்குறதுக்கு முன்னாடியே ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதை பத்தி எல்லாம் பேசுவோமா? காங்கிரஸ் என்ன மாதிரியான கேடுகட்ட காரியங்கள் பண்ணிருக்கு அப்படின்றத பேசுவோமா? நம்முடைய சுப்பிரமணியன் சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, பார்த்துட்டு வாங்க. सोनिया गांधी का अभी किसी ने मुझे पूछा कि वो अग्रवाल ने कहा मोदी तो चाय बेचता था, वो कैसा प्राइम मिनिस्टर बन सकता है? तो मैंने कहा उससे पूछो कि सोनिया गांधी क्या काम कर रही थी 1963 से 1968। मैं आपको बता सकता हूँ, यहाँ वो तो वैश्या थी और एक पाकिस्तानी एस्कॉर्ट एजेंसी की काम कर रही है। ये अभी नहीं आता है, मैं 1000 बार बोलूंगा नहीं, मैंने वेबसाइट पे तो डाल दिया है। Know your Sonia. हाँ, नो योर सोनिया, बट अभी आता नहीं है और इसको हिम्मत है कि पूछने वाला। वैसे वो धन्यवाद देना चाहिए क्योंकि इंडिया का सारे चाय वाला आज हमारे पक्ष में हो गए। என்னப்பா ராகுல் காந்தி இதை பத்தி பேசுவோமா அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்டா இந்த காங்கிரஸ் காரணங்க என்ன பண்ணுவானுங்க, என்ன மாதிரியான பதில சொல்லுவானுங்க? வந்தே